Hi guys, Vignesh here, back with another video. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம போக்கோ ஃபோனுக்கு எப்படி Pixel 4XL RAM இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த மாதிரி இப்போ நம்ம போனாட்டி ஆக்ஷன் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணோம் ப்ரீவியஸ் வீடியோவில். நான் இப்போ ஆக்ஷன் ஓஎஸில் தான் இருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆக்ஷன் ஓஎஸ்லேருந்து Pixel 4XL RAMக்கு போகலாம் நம்ம போக்கோ ஃபோனுக்கு. ஸோ நான் போன வீடியோலேயே மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். எப்படி உங்களுக்கு TWRPக்குள்ளே போகணும், வைப் பண்ணணும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு காமனாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இது எப்படி பண்ணணும்னு. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், பவர் ஆஃப் பண்ணிக்கிறோம் ஃபோனை. ஓகேவா, ஷட் டவுன் பண்ணிக்கோங்க. ஷட் டவுன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபோனை பவர் ப்ளஸ் வால்யூம் அப் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஆப்டிக் ஃபீட்பேக் கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா போக்கோ லோகோ வந்திருக்கு. அவ்வளோதான் கைஸ், இப்போ TWRPக்குள்ளே போயிட்டோம். அப்புறம் நார்மலாக பண்ணுற மாதிரி நம்ம வைப் பண்ணணும். வைப் பண்ணி அட்வான்ஸ் வைப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு டெல்விக் கேஷ் சிஸ்டம் வெண்டர் டேட்டா இந்த எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி ஸ்வைப் டு வைப் கொடுத்துருங்க. ஓகே, முடிஞ்சிருச்சு. பேக் பண்ணிக்கோங்க. இப்போது இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ப்ரெஸ் பண்ணி அது நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த ஸ்டோரேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்டர்னல் ஸ்டோரேஜில் வச்சுருக்கேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஃபர்ம்வேர் ஜிப் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட் மோர் ஜிப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சிஸ்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆட் மோர் ஜிப் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்வைப் டு கன்ஃபார்ம் ஃப்ளாஷ் கொடுங்க. இந்த ப்ராசஸ் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும், பேனிக் ஆக வேணாம். அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ளாஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஹோம் பண்ணிக்கோங்க, வைப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபார்மேட் டேட்டா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் வந்து உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜை ஃபுல்லாக வைப் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைல்ஸ், ஃபோட்டோஸு எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சுட்டு இந்த ப்ராசஸை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது பேக் பண்ணிக்கோங்க. ரீபூட் கொடுங்க. ரீபூட் கொடுத்து சிஸ்டம் கொடுங்க. இந்த நோ ஓஎஸ் இன்ஸ்டால்னு காட்டும், அது ஒன்றும் இல்லை. நீங்கள் ஸ்வைப் டு ரீபூட் கொடுத்துக்கோங்க. இது பூட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு ரீபூட்க்கு அப்புறம் நீங்கள் ஃபோர்ஸ் ரீபூட் பண்ணணும். இது பூட் ஆகிட்டு ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோர்ஸ் ரீபூட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் பூட் லோகோ காமிக்குது நம்மளுக்கு. ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோர்ஸ் ரீபூட் பண்ணலாம். பவர் பட்டனை ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ஃபோன் ரீபூட் ஆகிற வரைக்கும். ஓகே, இப்போ ரீபூட் ஆகிடுச்சு. இப்போது இது பூட் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும், பேனிக் ஆக வேணாம், பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், Pixel 4XL RAM இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம போக்கோ ஃபோனுக்கு ஃப்ளாஷ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் குயிக்காக செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். லோன் காப்பி கொடுத்துருங்க. நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஸ்கிப் பண்ணிக்கிறேன்.
இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு பிக்சல் 4ஓட வர்ற ஆப்ஸு. வேணும்னா தேவையானதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையானது உங்களுக்கு வேண்டாம்னா அதை அன்செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ப்ரொசீட் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ நான் Pixel 4XLக்குள்ளே பூட் பண்ணிட்டோம், ராம்குள்ளே பூட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. பார்த்தீங்களா கைஸ்? அவ்வளோதான், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக Pixel 4XL ராமில் பூட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரும். ஓகே கைஸ், அவ்வளோதான். பாய்.